நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு எங்கே தண்டனை கிடைக்குன்னா வலி மூலம் மட்டுமே தண்டனை கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. எவ்வளோ கோடி பணம் வைத்திருந்தாலும் வலியும் வேதனையும் யார் சம்பந்தப்பட்டவங்களோ அவங்கள தான் அதிகமாக பாதிக்குமா. நிறைய மக்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு கண் கலங்கி நிற்கிறாங்க. யாருமே எனக்கு வேணான்னு சொன்ன மக்கள் கூட கடைசி காலத்தில் யாராவது ஒருத்தருடைய உதவி தேவை. ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அது எடு, இது எடு, இந்த ஸ்கேன் எடு, அந்த ஸ்கேன் எடு, எந்த எக்ஸ்ரே எடு, அந்த எக்ஸ்ரே எடு, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிற நிறைய மருத்துவர்களும் உண்டு. நிறைய நடுத்தர மக்கள் பணம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல முயற்சி பண்ணலாம். நீங்கள் விருப்பப்படக்கூடிய காணிக்கை, இவங்க அன்னதானத்துக்கு தான் அந்த காணிக்கையை வாங்குறாங்க. நம்ம போடலாம் ஒரு 100 ரூபா 200 ரூபா. ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா மினிமம் 3000 ரூபாய்க்கு கம்மியாக பில்லு போடுறதே இல்லையா ஆர்த்தோ அப்படின்ற கை கால் வலிக்கு. அதனால் இந்த இடத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்திலேருந்துலாம் மக்கள் வந்துட்டு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் பார்க்குறாங்க. இப்போது தற்சமயம் காலையில் 12 மணிக்கெல்லாம் போயிடணும், சாயங்காலம் இந்த 3-4க்கெல்லாம் வந்துடலாம். நிறைய மக்கள் பாருங்கள், சாதாரண ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இங்கே தேடிட்டு வர்றாங்க. ஒருத்தருடைய உடம்புல கை வச்சு ஒருத்தருடைய உடம்ப காலை பிடிச்சி தேய்க்கிறது, அந்த வலி எடுத்து விடுறது எல்லாமே தெய்வ செயல் தான். எல்லாருக்கும் அந்த மனப்பான்மை வராது. குரூர் ஐயா கோயிலில் பல வருஷமாக பண்ணுறாங்க. சில பேருக்கு உடனே கிளிக் ஆகுதான், சில பேருக்கு ஒன்றுமே ஆகிறது இல்லையா. எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான். ஐயா சொல்கிறதே என்னென்னா 50% இங்கே வந்தால் கிளியர் ஆகும், 50% நீங்கள் போய் வீட்டில் பண்ணணும் உருவணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி அனுப்புகிறாராம். நிறைய மக்கள் தேடி வர்றாங்க. இந்த இடம் உங்களுடைய வலிக்கு தீர்வாக கூட அமையலாம். முயற்சி நம்மளோடது, முடிவு கடவுளோடது. முயற்சி பண்ணி பாருங்கள். சென்னையில் போரூர் ஐயா கோயில், ராஜராஜன் தெரு, போரூர் காரம்பாக்கம் டோல்கேட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் போரூர் டோல்கேட்.